அசோக்கு யானை சத்தா கூட பரவாயில்ல. மரத்தை பாடுறா சிவா, தயவு செஞ்சு பேய் மரம் இல்லடா. இது ஒரு காப்பெல்லாம் கட்டி சத்தியமா இவங்க ட்ரைபல் பீப்புள் தான்டா. டே இந்த பார் சிவா, தெரியுதா? இங்க பார், கொம்பு இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மரண பயம் காட்டுற விளாகுங்க. எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி உடுமலையிலேருந்து மூணார் போகிற வழியில் பாம்பன் மலைன்னு சொல்லிட்டு ஒரு ஹில்ஸ் ஏரியா இருக்குங்க. அது ஒரு சின்ன ஒரு மூணார் ரோட்லேருந்து பிரிஞ்சு உள்ளே போகிற மாதிரி ஒரு ரோடு. அதில் நம்ம படையப்பா யானையை இன்றைக்கி பார்க்குறதுக்காக இப்போ கிளம்பிட்டோம். அங்கே ஒரு சிறுத்தை நடமாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட் விளாக் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா மணி 8 மணி ஆகுது. நாங்கள் இப்போ பழனியிலேருந்து உடுமலைப்பேட்டை போய் அங்கேருந்து மூணார் போகிற வழியில் அந்த பாம்பன் மலை இங்கேருந்து கரெக்டாக 90 கிலோமீட்டர் இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி நைட் ரைடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலாக வாங்க போய் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் நேம் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள், நல்லா ஃபன்னாக இருக்கும். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்பில் என் கூட ஜாயின் பண்ணுற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமான 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி இந்த வடகவஞ்சி ட்ரிப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. என் ஃப்ரெண்டு பாண்டி பின்னாடி இருக்கார் பாருங்க. யானை தூக்கி எரிஞ்சிருவார் தும்பிக்கையால். இன்னொருத்தர் ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி சிவா. இவர் எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே உட்காந்து கணக்கு போட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பாப்பில். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் போகிற காடு அந்த படையப்பா யானை ரொம்ப ஆக்ரோஷமான யானைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். உடுமலைப்பேட்டை போய் அதுக்கப்புறம் மேலே மூணாருக்கு 90 கிலோமீட்டர் அங்கேருந்து இடையில கட்டாகி போகிறது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சாமி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆமாம், சாமி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா அது பகலில் பார்க்கறதுக்கே அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏவாண்டி? சரி, நைட்டு நாங்கள் போகிறோம். பார்ப்போம் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு தெரியல. மேபி இது எங்களோட கடைசி விலாகாக கூட இருக்கலாம். படையப்பாவா இல்ல ஆமாம், இன்னைக்கு பழனியப்பாவா நாங்கள் பார்க்க. ஓகே, ஆனால் இது விளையாட்டு கிடையாது, உண்மையிலே இது ஒரு சீரியஸான விலாகாக தான் இருக்கும். வாங்க போகலாம். அந்த யானை பேரே படையப்பா தான். அந்த யானை பேரே ஆமாம், ஒரு யானை. சரி, ஒத்த யானை, நல்ல கொம்போட இருக்கும். நல்ல தந்தம் இருக்கும், 2 தந்தம். அந்த காட்டவே அட்டகாசம் பண்ணும். அதுக்காக அது பேரே படையப்பான்னு வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு நியூஸ்ல வந்திருக்குன்னு பாரு. ஆமா, நீ யூடியூப்ல அடிச்சு பார்த்தீங்கனாலே படையப்பா அப்படின்னா வரும். இவர் போகலையா, அவருக்கு வழி விட்டு தான் வந்தேன் நான். அதனால நீ பயப்படக்கூடாது பாண்டி. இங்கே நம்ம 3 பேருமே கை தேர்ந்தவர்கள். அதனால எதுக்குமே பயப்படக்கூடாது. என்ன மட்டும் எப்படியாவது காப்பா. தும்பிக்கை தேர்ந்தவர். ஆமா, யானைக்கு இது இங்காரு, யானைக்கு இருக்கிறது தும்பிக்கை, நமக்கு இருக்கிறது நம்பிக்கை. சரியா? ஆமா, யானைக்கு யானை நேருக்கு நேர்ந்து பார்த்தா பயந்துருக்கும். சரி, யானை வரும்போது நாங்க வெளியில ஒண்ணி சாத்திட்டு கதவை போட்டிக்கிறோம். யானை இன்னும் நின்று நான் நேரா வீடியோ எடுத்து காட்டுறேன் பாரு. நீ வீடியோ எடுக்க வேண்டாம், நாங்களே எடுத்துக்கிறோம். நீ நின்று மட்டும் காமி போதும். ஒன்றும் இல்லை, இங்கே யானை என்னென்ன ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணும் நம்ம கிட்ட, அவ்வளோதான். வேறு அது என்ன சொல்ல வருதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 8:15 ஆகுது. இன்னும் 77 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே ரீச் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 10:30 காமிக்குது. நாங்கள் இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே போகிறதுக்கு எப்படியும் 11:30-12 மணி ஆயிரும். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் மிட் நைட்டில் தான் யானைக்கு மேபி குட் மார்னிங் சொல்லுவோம்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு இன்றைக்கி படையப்பா பார்க்குறோம். பாண்டி என்னன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் ரொம்ப லென்த்தான வீடியோ. பார்த்திங்கன்னா இப்போ டைம் 10:05 ஆகுது. நம்ம இப்போ தான் அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டே வர்றோம். மழை வேறு தூரிகிட்டு இருக்குது. அப்படியே போயிடலாம், ஏன்னா ஆள் இல்லை, ஓப்பனில் தான் இருக்குது. காசு கேட்பாங்களா? அப்படியே போயிடலாம். போயிட்டோம். அதாவது ஆள் இருந்தால் தான் சிவா நிப்பாட்டணும், ஆள் இல்லைன்னா விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் செக் போஸ்ட்டில் உள்ளே நுழைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல தான் ரீசெண்டாக ஒரு புலி ரோட்டில் கிராஸ் ஆகி போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கோம்.
டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. இப்போவே ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டுங்கிறனால ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. வண்டியுமே பெருசாக எதுவுமே வரல. சரி வாங்க ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆகுதான்னு பார்க்கலாம். தரலாம் வண்டி இப்போ நம்ம போகிறோம்ல ஒரு 10 கிலோமீட்டர் போகண்டா. இதே மாதிரி எனக்கு அனுப்பியிருப்ப பாரு சிவா அந்த புலி வீடியோ. ஸ்டார்டிங்கிலே அங்கே ஏதோ ஒரு அனிமல்ஸ் இருக்குடா சிவா, தெரியுதா? இரு இதை விட அது ஏதோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் சிவா. மேபி பைசனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சிவா கையில் எடுத்துக்கோ, அதில் இருந்து பிடிங்க கையில் எடுத்துக்கோ. அங்கே மாடு எருமை மாடு ரொம்ப 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 பரபரப்பாக வேண்டாம். இது நார்மல் எருமை மாடு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முயல் ஸ்பாட்டாக இருக்குது. அது அப்படியே ஜூம் பண்ண முடியுமா சார்? அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் ஒரே ஒரு அனிமல் ஸ்பாட் பண்ணோம். முயல் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம். 3ஆவது ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. என்னண்ணா ஒன்றும் பேச மாட்டேறீங்க? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. யானை அப்புறம் என்ன வெயிட் லாஸ் ஆயிரும். 300 யானை 300 கிலோமீட்டர் நடந்தா இருந்து அவன் சுற்றி சுற்றி ஒரே இடத்துல நடக்குங்கிறாப்புல. ஏன் பாண்டி இப்படிதானே? இந்த அந்த அங்கே இந்த அது அது என்ன சிவா இது மின்னுது டாடி? அது பாரு இந்த அந்த இடம் அது. ஆமாம் கண்ணா அது என்ன ஏதோ மின்னுது. என்னடா அதான் சொல்கிறேன். ஏதோ மின்னுது பாருங்க, உண்மையாக மின்னுது. இவங்களுக்கு தெரியல அது என்னது, அது தெரியல என்னென்னு. ஒன்று மின்னுது பாருங்க, ஒரே ஒரு புள்ளி. ஆனால் 2 இல்லை, ஒரு புள்ளி தான் மின்னுது. ஆனால் இது பூராமே அனிமலாக தானே இருக்கும். இந்த ரைட் சைடு சின்ன குண்டு இருக்குல்ல, இதுதானே பைசனு. இந்த மானில் இப்படி உட்காந்துருப்பான். இந்த வர நம்ம ரைட் டைமுக்கு வரல, சீரியஸ் சொல்கிறேன். இப்படி உட்காந்துருந்தா இங்கே உட்காந்துருப்பானுங்க. நானும் சொல்ல மாற்றிருக்கேன். ஏன்னா சொல்லு வீடியோலேயே இருக்கு. இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேட்டில் சும்மா சாதாரணமாக உட்காந்துருப்பானு. இது ஒரு யானையை கூட நேருக்கு நேராக பார்க்கல. என்ன சிவா சொல்லிட்டு இல்லை, அடுத்த பார்த்துருவோம். நேருக்கு நேராக ஒரு யானையை பார்க்கறது வந்து ஒரு சாதாரண அனுபவம் கிடையாது சிவா, வேறு மாதிரி இருக்கும். அது பைக்லலாம் ரொம்ப இது, கார்னா கூட ஏதோ உள்ளே உட்காந்துக்கலாம், ஏதோ ஒன்று சமாளிச்சுக்கலாம். எங்கண்ணே ஊட்டிலையா? ஊட்டி டு கிரக்ஸ் வேற ஒரு வண்டியாச்சே, நல்லா இருக்குமே இந்த வண்டி. கிரக்ஸு நல்லா தான் இருக்கும். யானைக்கு தெரியுமா அது நல்லா இருக்கும்னு? எங்கே இருக்கு மான்? எங்கே ஃபஸ்ட் இந்த பார் மான் வேறு லெவலில் இருக்குடா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ போகிற வழியில் மான் வந்து ஸ்பாட் ஆகிருக்கு. வண்டி ஸ்பாட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நான் கண்டுபிடிச்ச மேப்பை நம்பி வந்துட்டுருக்கியா நீ? ஆமாம், போய் பார்த்துருமா? இந்த மாதிரி ஒரு பெட்டி கடை வரும். நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அதுலேருந்து அப்படியே லெஃப்டில் கீழே இறங்கணும். இதுதான் சிவா அந்த ரோடு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாம்பன் மலை ரோடு பிரிவு வந்துருச்சு. தெரியுதுங்களா? நேராக போனீங்கன்னா மூணாறு. இதில் வந்து லெஃப்டில் வளையணும். அந்த டீ எஸ்டேட்டோட போர்டை காமிக்கிறேன் பாருங்கள் சிவா, போர்டு அடிச்சு காமிங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேப்பில் இவ்வளோ காமிச்சேன். இல்லவே இல்லைன்னு போய் சொன்னேன் சிவா. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே நாங்கள் இறங்கிட்டு இருந்தோம், ஒரு வண்டி குறுக்க வந்து இனோவா குறுக்க வந்து இறங்கி நிற்காதீங்க, இங்கே வந்து புலி வந்துட்டு நார்மலாக நடமாடும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. யார் இறங்க வேண்டாம் சிவா. இங்கே பாரு, வண்டி போகும்னு தெரியும்ல நமக்கு, அதிலே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை நீங்கள் போங்க. ஏய் மிட் நைட்டில் ஒரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்.
எப்படி செத்தான்னு சொல்றதுக்கு ஆள் வேணுமா? அந்த கதையினால தான் சொல்கிறேன். நீ மட்டும் தப்பிச்சிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? தவிர அப்பெல்லாம் இங்கே அதெல்லாம் இங்கே தவிர மனுஷங்களாம் பார்த்தா புள்ளிலாம் பயப்படும். சாப்பிடும்போது பயப்படும். இது ஒரு டைம் தான் வந்தோம் அந்த வழியை தெரியுங்களா உங்களுக்கு? இதை மேப்பில் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அந்த இடத்த. பயங்கரமாக இருக்கும் மேலும். என்னண்ணே ரொம்ப ரிஸ்க் இது. அவன் சும்மா தைரியமாக போகிறான்னு நினைக்காதீங்க. அவன் டர்லாம் போயிட்டுருக்கான். தானே ரிஸ்க் எடுக்கிறீங்க ரொம்ப. சொன்னால் கேளுங்க. ஏய் இது நீ போய் பாடுறா பாண்டி. இதெல்லாம் லைஃப் டைமில் உதவியாக பார்க்கணுண்டா. வேற மாதிரி இருக்குண்டா பாண்டி. மிரட்டலாக இருக்குண்டா. அது வரலாமாடா? காலை வந்து இப்போ என்னென்னா மரத்தில் செஞ்சுருக்காங்க. ஸோ மரத்தில் செஞ்ச பாலங்கிறனால என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு இப்போ அது ஸ்ட்ராங்காக இருக்கா, வண்டி வருமானு செக் பண்ணுறாங்க. வரும்னு சொன்னாங்க. எந்த நம்பிக்கையில் போகிறேன்னு தெரியல. அப்படியே போயிட்டு இருக்கேன். அப்படியே மெதுவாக போயிடும். ஏன்னா கீழே சரியான ஒரு ஃபால்ஸு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுருக்குங்க. நீங்கள் தயவு செஞ்சு இது மாதிரி யாரும் நீங்களாம் ட்ரை பண்ணிடாதீங்க. நாங்கள் வந்து ஏதோ ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக வந்ததுனால இதை வந்து ட்ரை பண்ணுறோம். நீங்கள் எங்களை மாதிரி பார்த்து இது மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் வண்டியில் வரவே கூடாது. டேய் வா, பயமா இருக்கு. வா உள்ள வா. ஏய் புலி சிறுத்து உள்ளே புலி கிளி உள்ளே ஏறி போகிறான். வாடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து கிளி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். அதுலேருந்து அந்த வுட்டன் பிரிட்ஜு வழியாக நீங்கள் கீழே இறங்கி வரணும். இது வரைக்கும் தான் நாங்கள் வந்திருக்கோம். இனிமேல் நாங்கள் போகிறது வந்து நாங்கள் போனதே கிடையாது. இது இங்கே தான் அந்த யானை இருக்கும். இங்கே தான் அந்த யானை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏதோ பயங்கரமான ஒரு பிளேஸ் மாதிரி தெரியுது. ஏதோ ஹாண்டட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் சிவா. இல்லை இதில் யானை வந்தாலும் நம்ம எப்போ ரிவர்ஸ் வர போகிறோம்? ரிவர்ஸ் வர முடியாது. கீழே வேணால் விடலாம். இறங்கி வேணால் ஓடலாம். இறங்கி விட முடியாது. அப்படியே வேணா போயிட்டு வண்டி ஆகணும். ஏய் முன்ன பின்ன தெரியாத ரோட்டில் பகலில் வர்றதே சிரமம். இப்போ நம்ம நைட்டு போயிட்டுருக்கோம். இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரில. சிவா திரும்ப போயிடலாமா உயிரோட எப்படின்னு உனக்கு என்ன தோணுது? நீ எதுக்கு ஜன்னலை திறந்து பாரு. இப்போ தானே ஏதோ சுத்தமான காற்று அது இதுன்னு சொன்னேன். சிவா ஏதோ நிற்கிதா? பாதி ஜன்னல் திறந்து சிவா. கல்லுடா. கல்லா அது? சிவா இது வந்து இது எஸ்டேட்டு ரோடு மாதிரி இருக்கு சிவா. தொங்குதுற ஏண்டா சோனி எங்கேயும் வச்சிருக்கேன். இங்கேயும் ஏதோ சாமி கோயில் மாதிரி இருக்குடா. அங்கிட்டு பாரு இங்கிட்டு பாரு. அங்கிட்டு எங்கடா அங்கிட்டு எங்கடா இருக்கு பல்லா? டேய் லெஃப்ட் சைடில் தானே தெரிஞ்ச ஏரியாவுக்கு கூப்பிட்டு போகிற வரையும் லெஃப்ட் எடு ரைட் எடுக்கு. இந்த ரோட கிராஸ் பண்ணுறதுக்கு வழி சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. டி நம்ம ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்டா சிவா. வாசம் வேற வருது. ஏதோ தேயிலை வாசம். டீ எஸ்டேட்டு நிப்பாட்டி கேட்டால் 3 போகிறதுக்கு வந்தோங்க. படையப்போ பார்க்க வந்தோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த வெள்ளை கலர் ஜூம் பண்ணுறா. அது ஏதோ ஒரு மிருகம் தான்டா. கண்ணு வேற லெவலில் மின்னது பாடுறா. பொறு பெரிட்டாச்சாடா. என்னடா பண்ணுறான்? டக்குனு அற லைட் அங்கே ஏற என்ன சிறுத்தை தாண்டா என்ன சிறுத்தையா செம்புரியாடாடா. ஏய் மரத்து மேலே அடிச்சிட்டு இருக்கோம் நம்ம. இல்லைண்ணே அங்கே ஒரு வெள்ளையாக இருக்குது பாருங்களேன். அதோட கண்ணை மட்டும் பாருங்க. இப்போ இந்த டார்ச்லேயே பவர் தெரியல. வருதான் தெரியல. டக்குனு சிவா உள்ளே ஏறு சொல்லு. சிவா உள்ளே ஏறுவா. சரியான காட்டுக்குள்ள விட்டுருக்காய். ஆனால் இதில் நம்ம வந்து இப்போ ஒரு வேளை எலிஃபெண்ட்டே பார்த்தாலும் சொல்கிறேன். ஏன்னா இது
அவ்வளோதான். அப்படியே மெதுவாக முடிஞ்ச அளவு மெதுவாக தான் பின்னாடி போகணும். சருலாம் போனால் நம்ம கவுந்துருவோம். சுகு இன்னும் கட்டி வச்சிருக்காங்கடா. இது என்ன சிவா, இது எடை போடுறதா? எடையா லூசு ஏதோ இது பாரு இருக்குடா. தூக்கு போடுறா. ஐயோ வரல இவங்க எவ்வளோ நான் வரவே மாட்டேன்னு கேட்கல. ஏய் சிவா இவன் இதில் போக சொல்கிறாடா போல. நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன் கைஸ், பட் கேட்க மாட்டானுங்க. இன்னைக்கு பாண்டி இங்கே நீ ஏது பயந்தா ரொம்ப பயப்படுறா, இல்லைன்னா ரொம்ப தைரியம் வந்துடுது பாட்டி உனக்கு. ஏன் அந்த ரோடு எங்கே போனே தெரியலடா. புதருக்குள்ளே போகலாங்கிறான்டா, காட்டுக்குள்ளே போகிறா பாண்டி. அது தண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு, இந்த ரோடை பாரு. இந்த ரோடு போய் மறுபடியும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது சிவா. நம்ம இவ்வளோ நேரம் வந்தது பூராமே டீ எஸ்டேட்டு சிவா. பயமாக இருக்கு. இன்னைக்கு கூட்டம் வந்தாயின்னு எனக்கும் தெரியல. யாருக்குமா தைரியமாக செயல் பண்ணணும்னு வச்சுக்கேன். சிவா இந்த வழி வந்து இங்கே டிராக்டர் பேருக்கு சரியான வழி தான் யானை இருக்கு. போ இது எங்கே போய் எப்படி சுற்றி வருது, முதல் ஜாயிண்ட் இருக்கான்னு பார்த்துக்கிறேன்டா. சிவா ஜாயிண்ட் இந்த மாதிரியே தெரில சிவா. திருப்பி இருந்தால் வரணும். டேய் இங்கே ஒன்றும் இல்லை, சகுனம்லாம் கரெக்டாக இருக்குது, கிளம்பிடலாம். ஏண்டா எனக்கு கீழே எவ்வளோ நேரம் பார்க்கல. பின்னாடி ஒரு பைக் அடிச்சுட்டு வராதா? அவிதாரா சத்தி சிவா கயிறு தொங்கு சிவா. வேணாம் சிவா, கதவு தட்டுறாயடா யாரோ. சத்தியமா சிவா பயமா இருக்கு. வேற சாப்பிட்டுருக்கேன் சிவா. எதுக்கு சிவா இப்படி பண்ற நீங்க? வண்டி சிக்கிக்க போறா. சரி டென்ஷன் பறந்து போகுது. இந்த மரத்தை பாடுறா சிவா, தயவு செஞ்சு பேய் மரம். வேலா இல்லடா, சும்மா ஏதோ கட்டி விளையாண்டுருக்காங்கடா. போடா சிவா, சத்தியமா விளையாடாத. இதுல கோயில் மரம் மாதிரி இருக்கு. மணி போடா ரைட் போடா. நீ உள்ள போய் எங்கடா போக சொல்றாங்க? அங்க வழி இருக்கு பாரு. போடா, ஆஃப் ரோட் இருக்கு வச்சிருக்கேன். போடா அங்க டென்ஷன் பண்ணிட்டு நேரா போடா. யானையை பார்த்துட்டு வருவோம். டேய் யானையை பார்த்துட்டு நம்ம போயிட போறோம்டா. நைட் ட்ரெஸ் முன்னாடி வரான்டா. வண்டி வரியா? அது வண்டியோட பின்னாடி லைட் தான். அது வண்டியோட பேக் லைட். ஏய் இங்க இது நம்ம ஏதோ உயிரோட விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது சிவா. சும்மா வழி ரைட் ஓடி கீழே இருந்து பாருங்க. அது பள்ளமா இருக்க போது பாத்து ஏதோ போறா. டேய் போறா வண்டி காச்சாக்கு போறா. இந்த பக்கம் ஏய் என்ன வேணாலும் போய் தான் ஆகணும். நிப்பாட்டு பாம்பார்க்குள்ள இறங்கிற போற பாத்து. அங்க வழி அங்கிட்ட இங்கிட்ட போகுது. இந்த மேப்பை பாரு. இங்க பாருங்களே. ஆமா இங்க சரியான போல. இங்க பாரு. இங்க அப்படியே போய் கீழே இறங்கணும். வார இவ்வளோ பூச்சி போறாங்க சார். இதுக்கப்புறம் ஏற்றி சிவா எங்கே நம்ம திருப்ப போக முடியாது அதை சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் போ. ரோடு எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. லெஃப்ட் ஃபுல் லெஃப்ட். நல்ல ஃபுல் லெஃப்ட் வா. இப்போ ஃபுல் லெஃப்ட். இதில் ஏறுதுடா. திருப்பிக்க. தூக்கு மாட்டோட இருக்கு. இங்கே தைவம் திருப்பி. கீழே விறகுலாம் கிடக்குது. சரி வேண்டாம் போ. ரிவர்ஸே போடா. ஏன்டா அந்த விறகுல போயிட்டோம்டா. ஏய் கண்டிப்பாக இது ஏண்டா இந்த எல்லைக்கல் வேறு இருக்கு. ஏன்னா சிவா இதை தாண்டி போகக்கூடாதா இல்லை என்ன கணக்கு? இல்லை இங்கே பாரு இங்கே வந்து கோயில் இருக்குது தெரியுதா பின்னாடி. இங்கிட்டு வந்து ஒரு எல்லைக்கல் இருக்குது. சத்தியமாக இது வந்து இந்த சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல இருக்குது இந்த கல் இருக்குது. அதை போடா. இங்கே வேறு தூக்கு மாட்டேங்கடா. அங்கே தான் அவள்கிட்ட திருப்பி இங்கே அங்கேயா? வண்டி திருப்பும் போது மேலே ஏதாவது ஏறி உட்காந்துருச்சுன்னா இதில் திருப்பிடுவா சார். இதில் இப்படி இல்லை இப்படி அங்கே போலடா. அவ்வளோதான்டா. மங்கத்தனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனி யாரும் தப்பிக்க முடியாது. இந்த எல்லையை யாரும் தாண்ட முடியாதுடா. போட்டாண்டா 4x4 வாண்டி 4x4 பாத்தியா? ஃப்ரெண்டு கீர் போட்டு போகும். இந்நேரம் நம்ம எல்லாத்தையும் ஆத்துல இறக்கி இருப்பான் தலைவரே. சின்ன ரோடு இது இருக்கு. இதுக்குலாம் சொல்லாதீங்க. தாருக்கு இன்னும் வேற எல்லாம் பண்ணணும். இது என்ன இது மசூதியா? கோயில்ரா இது. கோயிலா? இது என்ன கோயில்? வாடா சாமி கும்பிட்டு வைக்கிறேன். ஏய்
இவங்க எல்லாருமே ஒரு சிவப்பு கலர் துணி கட்டியிருக்காங்க. எல்லா பக்கமா என்ன அது டக்குன்னு தெரியிருக்காடா. என்ன என்ன அவங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நம்ம பட்டுடா, அது சவ பட்டு துணிடா. இங்கே ஒரு சிவப்பு கலரில் சாமி வந்து இருக்குன்னா அது ரொம்ப ஒரு உக்கிரமான சாமி. எதுக்குடா இறக்குற? சொல்கிறா பையடா பயமுறுத்திக்கிட்டு இருக்க. ஏய் ஆனால் இங்கிட்டு போகணும்னு நம்ம எடுத்த முடிவே தவறுடாம ரெண்டாவது வண்டி ரிட்டன் போயிடணும். இல்லை இல்லை, அந்த ரோடு சின்ன ரோடாக இருக்குது, பைக்கில் போகலாம் பைக்லேயும் போகலான்றான் பாரு. பகல்லடா விட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஏற்ற ஊர்ரா இது. இது ஊர் தெரியுது, இந்த ஊர்லேயே ஒருத்தரும் இல்லையே. தூங்கிட்டு இருக்காங்கடா. தூங்கிட்டு இருக்காங்க. இது மூவ் ஆகுதுடா சிவா. இதுடா வீட்டுக்குள்ள. எந்த வீட்டுக்குள்ளடா? இதா நேரா நேராவா? இதில் வழி எங்கடா இருக்கு? நம்ம எங்கடா போகிறது? நான் பார்க்குறேன், ரைட்டு வழியே இல்லையடா சிவா. என்ன தெரியுமா? ஐஃபோனில் தான் எடுக்கிறேன், சார்ஜ் போட்டிருக்கேன் ஐஃபோனில். என்ன கோயில் சிவா இது? இதெல்லாம் இவங்க ஏதோ இந்த தேயிலை தோட்ட டீம் வந்து சாமி கும்பிட்ற கோயில் மாதிரி இருக்குது. கவர் என்ன இவங்க பார்த்து இது ஒரு காப்பெல்லாம் கட்டி. சத்தியமாக இவங்களாம் ட்ரைபல் பீப்புள் தான்டாடே. இவங்களே இந்த நேரத்துக்கு வெளியில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. நம்ம வந்து ஜாலி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அது மரத்தை போகிற சொக்கு எடுத்து எல்லாருமே இந்த சவுப்புலார் மெயின்டைன் பண்ணுறாங்கடா பாண்டி. நம்ம வந்து இன்னைக்கு அனிமல்ஸ்லாம் பார்க்கல, வேற ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு காட்டுக்கு வந்துருக்கு நினைக்கிறேன். கவர் சரியான ஒரு மரம் பார்த்தியா? லைட்டு அதில் அடி லைட்டு அதுதான் அடிச்சுட்டு இருக்கேன். அடிக்கிறியா? இது மூவ் ஆகுதுண்ணா. ஜூம் பண்ண என்ன தெரியுது உனக்கு? ஜூம் பண்ணால் ஏதோ இந்த மரத்தை கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு என்ன மாதிரி தெரியுதுன்னா அந்த இல்லை பூமினால ஏதோ ஒன்று இருக்குங்க. இன்னும் இருக்குடா அங்கே ஒரு வெள்ளைக்குள்ள. டேய் என்னதுடா இதோ இது வெள்ளைக்குள்ள இல்லை. எங்கடா இருக்கு? ரெண்டு எழுத்து ஒரு நிமிஷம். ரெண்டா எழுத்துறோம் சொன்னா கேள்ற. சாமிடா என்னதுடா ஏத்துற ஃபுல்லா ஏத்துறோம். கல்லோ அந்த கடைசியில அந்த கல்லோ கீழே இருக்கல. கீழே வண்டி ரோஸ் போடு. சரியா போலண்டா டேய். ரெண்டு விட்டுறாத. விட்டாரா சரியா ஒரு நிமிஷம் போரு. கீழே இறங்கவா? கீழே இருந்து வண்டி ரிலீஸ். இரு வண்டி ஏறி வெயிட் பண்ணு சிவா. சரியா போகுது இது மெண்டல. ஹேய் அந்த அந்த வெள்ளைக்கல்ல ரத்தத்தை போடுறா. என்னது? அந்த வெள்ளைக்கல் ரத்தம் இருக்கு பாருங்க. ரத்தமா? ஆமாடா. அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். நரபலி கொடுக்குற இடம் நினைக்கிறேன் சிவா. அதான் வந்து மாட்டிருக்கோம். வண்டி எழுதிடும். அது வந்து வண்டி ஷைனிங் தலைவரே இந்த பள்ளத்தை வண்டி ஆகிடுச்சு. இப்போ எட்டி பாருங்க. ஆமாண்ணா எட்டிட்டு பாருங்க எவ்வளோ சரி லெஃப்ட் வர்றோம். வெளியே இருப்பானே உள்ள கொண்டு போய். டேய் அசோக் போயிட்டு யானைட்டு சாக்கல அது ரத்தமாடா? ரத்தம் ஏய் ரத்தம்டா. வண்டி ஏறுறா. எனக்கு தெரியாதா? போடா. மேல் மரத்துல எல்லாம் கட்டியிருக்காங்க. ஏய் போடா வண்டி ஏறுறா. போடா. மரத்து மேல லைட் அடி ஒரு நிமிஷம். மரத்துல எல்லாம் கட்டி வீடியோ ஒழுங்காயிடுறா. வீடியோ எடுத்துட்டா இருக்கேன். வெள்ள அங்க மேல இருக்கா டே லைட் ஏறா. அந்த மரத்தை ஏறா ஒரு நிமிஷம். மரத்துல எல்லாம் கட்டிக்காங்க வர அங்க வர மூலையில வர அந்த லைட்டா. என்னடா அது? இது போர்டு இது இவன் யாரா? பாத்தியா கரெக்டா அந்த இடத்துல வந்து இதாச்சு பாத்தியா? ஏன்டா இதுல ஏய் நான் பார்க்கவே இல்லடா. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையான இடத்துக்கு கூட நம்மள கூட்டு வந்துடுறான்.
சத்தியமா இங்க இப்ப இந்த பாலம் உடையறது கூட வாய்ப்பு இருக்கு பாண்டி. இது புறா இவனை பிடிச்சிடலாம். சத்தியமான நரபலி கொடுக்குற இடம் தான் அது. ஆமாடா, அது மேல ஊசிடா. ஆமாடா, விளக்கென்ன நல்லா சொல்றேன்ல. இது இவங்க ட்ரைபல் பீப்புள் வாழ்ற மாதிரி. ஏப்பா இப்ப இங்க பாலம் இப்படி போட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு சிமெண்ட் பாலம் வர ஓடிடுறா கைக்குள்ள அழுத்துறா. எப்படி வந்தாங்கன்னு தெரியலடா. ரைட் எடு. நேரா ஒரு ரோடு போகுது. அது இல்லடா, நேரா உள்ள போகலாம். அது போகலாம்டா. அது சும்மா இந்த மெயின் ரோடு இருக்குல்ல, திரும்பி அதை ஜாயின் ஆகும். அம்மாவில் முடிஞ்சிருப்போண்டி எல்லாரும். முடிஞ்சிருப்போமோ இல்லையே, வெளியே வந்திருப்போம். நானே இறங்கணும் யோசிச்சேன் மத்தியா. வெளியே வர நல்ல வேலை அசோக்கு இறங்க வேணாட்டா யோசிச்சேன். நான் கீர் போடுற விழுக மாட்டேங்குது. கண்டிப்பாக வண்டி கவுந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோம்னா 3-4 பேர் உருண்டு விழுந்திருப்போம் இன்னைக்கு. கீர் விழுகல சரியா. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். கீர் போட்டவொடனே ஏறிடுச்சு வண்டி. ஆனால் சத்தியமாக அந்த இடத்துல வந்ததுக்கு காரணம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் பாண்டி. அடித்து சொல்கிறேன் நான், வேறு எதுவுமே கிடையாது. இது அனிமல்ஸ்க்கான விளாக் கிடையாது, இது ஹாரர் விளாக். ஏன்டா சிவா நம்ம வந்தாவே ஹாரர் என்னன்னு இது இல்லைடாடி. ஒருவேளை அந்த கறி சாப்பிட்டு வந்ததுனால ஏன்டா சிவா வேற எதுவும் பிரச்சனையாக வந்திருக்குமோ, இழுத்து. ஏன்னா நம்ம அந்த ஊரோட எல்லை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம்டா, அந்த சமாதி வரைக்கும். எல்லை வேற தாண்டிட்டோம்டா. ஊர் ஸ்டார்டிங்லேயே அப்படி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பாம்பன் மலையில் ஏற்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான அனுபவம். நாங்கள் யானை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்தோம். ஆனால் இங்கே ஆக்சுவலாக ரொம்ப அதிகமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எங்களை மைண்டே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. வண்டி இப்போ பெரிய பள்ளத்தில் மாட்டிடுச்சு. பள்ளத்தில் கூட பார்த்தோம் நாங்கள். அப்புறம் ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படியே வந்தாச்சு மேலே. நீங்களாம் நைட்டு இங்கே வராதிங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் ஏதோ பெரிய அமானுஷ்யமான இடம் மாதிரி இருக்கு எங்களுக்கு. ஏன்னா இங்கே நரபலி கொடுக்குற அந்த ஒரு கல்லெல்லாம் வச்சுருக்காங்க, அதில் ரத்தம்லாம் சிந்திருக்கு. இவங்க என்ன மாதிரியான இடம்னே எங்களுக்கு தெரியல. நாங்கள் தேவையில்லாமல் உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம். இதில் நாங்கள் அந்த பாம்பன் மலை உள்ளே போயிட்டு நிறைய ஒரு நெகட்டிவான எனர்ஜியை ஃபீல் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்ததே பெருசுங்க. வண்டியெல்லாம் கவரை பார்த்துச்சு. இப்போ நாங்கள் அங்கேருந்து வெளியில் ரிட்டர்ன் மறுபடியும் பழனிக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் சத்தியமாக அங்கிட்ட போயிடாதீங்க மிட் நைட்டில். அதுவும் ஏன்னா அங்கே நரபலிலாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரத்தம் அந்த கல்லில் வடிஞ்சு போய் இருந்துச்சு. நிற்கிது சிவா. இந்த பாரு நிற்கிது பாரு. பின்னாடி வா சிவா. லைட்டாக பின்னாடி வா சிவா. ஓட பார்க்குறாங்க. டக்குன்னு போ. இன்னும் கொஞ்சம் பின்னாடி. இந்த பார் சிவா, தெரியுதா? இங்கே பார். இதெல்லாம் சின்னது சிவா. நான் இன்னைக்கு பார்த்ததில்ல, இதெல்லாம் சின்னது. இங்கே ஒன்று ஓடிடுச்சு பாரு உள்ள. இதுக்கு பக்கத்தில் இருக்கவனை காட்டுறான். ஓடிட்டேன் 2 பேருமே போயிட்டாங்க. முன்னாடி போ, கொஞ்சம் முன்னாடி போ. லைட்ஸ் ஆஃப். எத்தனை மாண்டா வீட்டில் கண்டிப்பாக இருப்பான இல்லை. இந்த இரு அப்படியே இரு. சரியான மானுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு. மிரட்டி விடுதுடாடி. ஒரு ரிவர்ஸ் போகிறேன். கிலோமீட்டர் கட்டுது இல்லையே. நான் பழனிக்கு போடலன்னு நினைக்கிறேன். ஹோமுன்னு போட்டேன். கொடைக்கானலுக்கு காமிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க தரமாக ஒரு மான் மாட்டியிருக்கா. சரியான பெருசாடே சிவா. கடலில் வச்சு ஓடிடுச்சு. உள்ள போயிடுச்சு. நிறைய மான் நிற்கிது சிவா. நைட்டு தான் வருது. இந்த வருது கடலில் வச்சு இந்த இடத்துல. இங்கே பாரு. ஏன்னு தெரியல எனக்கு. கேமராவை பாரா. இந்த இங்கே வேறு மாதிரி நடந்து போகுது. வரேன். மிட் நைட்டில் அனிமல்ஸ் பார்க்குறது ஒரு த்ரில்லிங்கு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்காமல் இருக்கிற மாதிரி சாதனை படைப்போம்.
இங்கேருந்து யானைகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருக்கு. ஸோ எலிஃபண்ட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அந்த ஜோன்னு போட்டாலே அங்கே எலிஃபண்ட் இருக்கா சிவா, ஓடிடும். மேலே என்னதுடா மரத்துக்கு மேலே இருந்துச்சு. மரத்துக்கு மேலேயா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் படையப்பா பார்க்க வந்து பயத்தில் வந்து தூங்கிட்டோம். இப்போ விடிஞ்சிருச்சு. இப்போ விடிஞ்சுதான் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வைல்ட் அனிமல் ஸ்பாட்டாக இருக்குது. அங்கே இறங்கி தான் இறங்கி வரலாம். மூமெண்ட்டாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்க்குறாங்கண்ணே. இன்னும் கொம்பு இருக்குண்ணே இதுக்கு. இன்னும் க்ளோஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் முன்னாடி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனது வந்து படையப்பா யானையை பார்க்கறதுக்காக தான். ஆனால் அங்கே போனால் எங்களுக்கு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சது. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த பாம்பன் மலை வந்து இவ்வளோ இப்படி இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஓகே, நீங்களும் போகிறதா இருந்தால் கொஞ்சம் தைரியமாக போங்க. ஏன்னா அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த காடு. நைட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அப்படி இதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.